பிகினர்ஸ் கோடிங்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சி லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த லாங்குவேஜ் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நான் நடத்தும் போது நான் ஏதாச்சும் மாட்டிக்கணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா மாத்திக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிறது என்னன்னு பார்ப்போம். சி அப்படிங்கிறது என்னன்னா சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அது ஒரு ப்ரோக்ராமிங். ஓகேயா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங். சரி, ப்ரோக்ராமிங்னா என்ன? நான் ஆல்ரெடி என்னோட இன்ட்ரோ வீடியோலயே சொல்லியிருக்கேன், ஒரு வாஷிங் மிஷின் கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பேன். இதுதான் ப்ரோக்ராமிங். பட் இருந்தாலும் இப்போ இன்னொரு வாட்டி சொல்றேன். இது என்னதுன்னா ஒரு டிவி ரிமோட். ஓகேயா? இப்போ இதை வந்து ஒரு ப்ரோக்ராமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. இது ஒரு ப்ரோக்ராம். இதுல வந்து ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு கோடிங். இப்போ நான் ஒன்னுன்னு அழுத்துறேன்னா என்ன ஆகும்? டிவியில சென்சார் மூலமா ஒன்னுங்கிற கமெண்ட் அது கொடுக்கும். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு கோடிங் இருக்கும். 2 அழுத்தணும்னா 2. இந்த மாதிரி நிறைய கோடிங் சேர்ந்துதான் ஒரு ப்ரோக்ராம். ஓகேயா? ஸோ இந்த ஒன்னு அழுத்தினா நான் கமெண்ட் கொடுக்குறேன் இல்லையா டிவிக்கு போய் ஒன்னுன்னு இது பண்ண அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஒன்னுன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னுன்னா கோடிங்ல எழுதியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு யாராச்சும் உங்கள்கிட்ட இன்டர்வியூலையோ இல்லை வேற எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய ஒரே லைன்ல ஆன்சர் என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு சொல்றேன், ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராமிங்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ப்ரோக்ராமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குல்ல, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். தேர்ட் டைப் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்ஸ் பார்க்கறதால நமக்கு இப்போதைக்கு அசம்பிளி லாங்குவேஜ் தேவையில்லை. ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன பார்ப்போம். நான் என்னோட இன்ட்ரோ வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைனரி கோட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பைனரி கோட்னா என்ன? அது மட்டும் தான் கம்ப்யூட்டர் தெரியும். அந்த பைனரி கோடுக்குள்ள என்ன இருக்கு? 2 நம்பர் இருக்கு, 0 1 அப்புறம் 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பேர் தான் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு தெரிஞ்சதுன்னா பைனரி கோட். உங்களுக்கு யாராச்சும் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பைனரி கோட்னு சொல்லுங்க. அப்போ அடுத்த ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? இப்போ நாம கத்துக்கிறோம் இல்லையா சி, இந்த C++, ஜாவா அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும் உங்க மனசுக்குள்ள, இதை படிச்சு எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு தோணும். ஹைல இருந்து எப்படி ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து எப்படி லோ லெவல் லாங்குவேஜுக்கு நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது எப்படின்னா இந்த எல்லா லாங்குவேஜஸ்லயுமே முக்கியமான 2 விஷயம் இருக்கு. அது மூலியமா தான் லோ லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையுமே அப்படியே ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்கும். உங்களுக்கு கம்பைலர்னா இன்னொன்னு தோணலாம், இப்போ நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டாலும் அந்த அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா கம்பைல் பண்ணி பார்ப்போம். இது இப்போ உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரோக்ராம் போடும்போது கண்டிப்பா புரியும். இப்போ கம்பைலர்னா என்ன? ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் அப்படியே ரீட் பண்ணி ரன் பண்ணும். இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராம்லயும் உள்ள லைன் பை லைனா ரீட் பண்ணும். அதாவது இருக்கிற எல்லா கோடிங்ஸையும் ரீட் பண்ணும். இதே கம்பைலர்னா ப்ரோக்ராம் அப்படியே ஒரே மாதிரியே ரீட் பண்ணிடும். இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனா ரீட் பண்ணும், ரீட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் இன்டர்பிரட்டர்.
இப்போ உங்களுக்கு இந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் கான்செப்ட் புரியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க ப்ரோக்ராம்லாம் கண்டிப்பா போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே புரிஞ்சிடும். ஓகேயா, நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த சி லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி சில கோட் மிஷின் லாங்குவேஜ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சி லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் என்னன்னா ஆல்கால் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஆல்காலுக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா பி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, பிக்கு அப்புறம் என்ன கிரியேட் பண்ணாங்கன்னா பிசிபிஎல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. பிசிபிஎல்னா பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு அப்புறம் வந்ததுதான் சி. ஓகேயா, இந்த சி லாங்குவேஜை கிரியேட் பண்ணவர் யாருன்னா அவர் பேரு டென்னிஸ் ரிச்சி. டென்னிஸ் ரிச்சிங்கிறவர் யாருன்னா அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் கிரியேட் பண்ணதான் சி. இந்த சிக்கு அப்புறம் வந்ததான் சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப், ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய. ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சியை டென்னிஸ் ரிச்சிங்கிறவர் எப்படி கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சியை அவர் கிரியேட் பண்ணதுக்கு ரெண்டு விஷயத்தை வச்சுதான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒன்னு என்னன்னா டேட்டா டைப், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சர். இதை வச்சுதான் டென்னிஸ் ரிச்சிங்கிறவர் சிஏ கிரியேட் பண்ணியிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா டைப் அப்படின்ற என்னன்னு பார்த்துக்குவோம். டேட்டா டைப் பார்க்கணும். டேட்டா என்னன்னு பார்த்துருவோம். டேட்டாங்கிறது என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் டேட்டானா அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க, நீங்க என்ன சொல்லணும்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். டேட்டா டைப் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் வரும். அது என்னென்ன டைப்னா, ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன்டு, டிரைவ்டு, யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். இதுதான் டேட்டா டைப்ஸோட 3 டைப்ஸ். ஓகேவா, இப்போ யூசர் டிஃபைன்டு அப்படின்னா என்ன வரும்னா, இதுல வந்து யூனியன் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். அதாவது இந்த சி லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால இப்போதைக்கு இது தேவையில்லை. டிரைவ்டு டேட்டா டைப்ல வந்து என்னென்ன வரும்னா அரே வரும், ஸ்ட்ரிங்கு இது வரும். ஓகேவா, இது வந்து எப்போ பார்ப்போம்னா இப்போ இன்னொரு 4-5 வீடியோ கழிச்சு இதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ டிஃபைன்டு தான் பார்க்க போறோம். ப்ரீ டிஃபைன்டு அப்படின்னா என்னன்னா, இதுல வந்து இன்ட், ஃப்ளோட் அப்படின்னா சொல்லுவோம்ல, இன்ட், ஃப்ளோட், கேரக்டர். ஓகேவா, இன்டீஜர்னா சுருக்கி இன்ட்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட்டு, கேரக்டருக்கு கேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப். ஓகேவா, சரி, இப்போ இன்ட்ங்கிறது என்னன்னா இன்டீஜர்னா என்ன, நம்பர்ஸ் 1, 2, 3 இதுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, சரி, அடுத்து ஃப்ளோட்டுங்கிறது என்னன்னா, ஃப்ளோட்டுங்கிறது நம்பர்ஸ் தான், பட் பாயிண்ட் வச்சு வரும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ 1.1, 1.3 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வர்றதுதான் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கேரக்டர்னா லெட்டர்ஸ் A to Z, அப்புறம் இதெல்லாம் உண்டு. அப்புறம் இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாமே கேரக்டர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ அடுத்து டேட்டா டைப் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சினா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி. நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இது ஒரு நோட்ல எழுதிக்கங்க. ஓகே, நோட்ல எழுதி முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா, டாக்குமெண்டேஷன் செக்ஷன், லிங்க் செக்ஷன், இப்போ ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது புரியுது. ஸோ நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பெனியில் உட்காந்து போட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் போடுறப்ப கால்குலேட்டர் இருக்கும் ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிபிள் டிவிஷன் அப்படிலாம் இருக்கும்ல. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் போட்டுட்டேன். அப்படி போட்டுருக்கும் போது நான் பாதியிலேயே
அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தார். ஓகேயா? ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ்லேயே நிற்கிது. அடுத்த மல்டிபிள் டிவிஷன்லாம் போடல. இப்போது என்னோட இடத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே மொட்டையாக பார்த்தா ப்ரோக்ராம் புரியாது. நம்ம எது வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கோம், என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. டாக்குமெண்ட் இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரோக்ராமில் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு சின்ன டாட் வச்சா கூட அது வந்து எரர் தான் காமிக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ நான் இங்கே வந்து ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒரு டாட் வச்சாலே எரர் காட்டுறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் எழுதுனா கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம போடணும்னா, நம்ம இங்கே இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே எழுதிக்கலாம். இப்படி எழுதுறப்ப என்ன ஆகும்னா, அந்த கம்பைலர் இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்லாஷ் போட்டு எழுதியிருக்க லைனை ஒரு ப்ரோக்ராமிங் லைனாவே கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு எழுதணும். ஓகே, இதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி இங்கே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ எனக்கு அடுத்து வரவங்களுக்கு புரியும். ஓ, சப்ட்ராக்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க, நம்ம அடுத்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் மட்டும் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இது ஒரு லைன்ல வந்து எழுதணும்னா இந்த மாதிரி போடுவாங்க, சிங்கிள் கமாண்ட் லைன். இது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிங்கிள் கமாண்ட் லைன். அதே நான் வந்து ஒரு 2-3 லைனுக்கு பேராவா எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும். ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு தெரியுமா, ஸ்டாரு, அதை போட்டுட்டு எவ்வளோ வேணா எழுதிக்கலாம். ரேஷன் முடிக்கிறப்ப ஒரு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா முடிக்கும். ஓகேயா? இதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து லிங்க் செக்ஷன். லிங்க் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த இப்போ சி எடுத்துக்கிட்டா, சி நான் சொல்கிறேன் இல்லையா, ஏவையும் பிஐயும் ப்ளஸ் பண்ணு, ஏவையும் பிஐயும் மைனஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நம்ம சொல்கிறப்பெல்லாம் அது எப்படி அதை வந்து பண்ணுறதுன்னா, அதுக்கு இந்த லிங்க் செக்ஷன் மூலியமாக தான் பண்ணுது. ஓகேவா? இந்த லிங்க் செக்ஷன் இல்லைன்னா நம்ம கொடுக்குற இதெல்லாம் நடக்காது. இந்த லிங்க் செக்ஷன் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் செக்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடும். சரியா? இப்போ அடுத்து இது தேவையில்லை, இப்படிக்கு இதுவும் தேவையில்லை. மெயின் செக்ஷன் அப்படின்னா நம்ம பார்ப்போம். மெயின் செக்ஷனுங்கிறது தான் முக்கியமான செக்ஷன். நீங்கள் இப்போ கமெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, இதை ப்ளஸ் பண்ணு, இதை மைனஸ் பண்ணு, இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவிஷன் பண்ண அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் எங்கே கொடுக்கணும்னா இந்த மெயின் செக்ஷனில் தான் கொடுக்கணும். ஓகேவா? மெயின் செக்ஷனில் கொடுக்கணும். மெயின் செக்ஷன் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து டிக்ளரேஷன் செக்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன். நீங்கள் டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு 2 வேல்யூ யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஏ பி அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். அதெல்லாம் எப்போ நான் ப்ரோக்ராம் பார்க்கும்போது சொல்லித்தரேன். அதுக்கு பேர் டிக்ளரேஷன் செக்ஷன். எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன்னா நம்ம எதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன். இதுவும் புரியலன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் போட்டு தரேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்த ப்ரோக்ராம் செக்ஷன். இப்போதைக்கு இதுவும் தேவையில்லை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி புரிஞ்சுதா? இப்போ டாக்குமெண்டேஷன் செக்ஷன்னா இந்த மாதிரி போட்டு எழுதுனா அது சிங்கிள் கமெண்ட் லைன், இந்த மாதிரி போட்டு எழுதுனா அது மல்டி கமெண்ட் லைன். லிங்க் செக்ஷன்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அது லிங்க் செக்ஷன் மூலியமாக தான் அது அந்த சி லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, இவங்க ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதுக்கும் மெயின் செக்ஷனுக்கும் லிங்க் செக்ஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, அதுக்கு தான் லிங்க் செக்ஷன். இது புரியலன்னா அடுத்து ப்ரோக்ராம் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சும். அடுத்து மெயின் செக்ஷன்னா, மெயின் செக்ஷன் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது, இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதிருக்கேன், பார்த்துக்கங்க. இப்போ இது என்னன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்னென்ன வரும்னா, வெல்கம் டு கோடிங்ஸ். ஸோ நான் இங்கே எழுதிருக்கேன் இல்லையா, இந்த லைன் தான் எனக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்ன ஞாபகம் இருக்கா, உங்களை எழுத சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வெல்கம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோக்ராம்னே தெரியாது. இதை விடுங்க, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் சப்போஸ்
அப்படின்னு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் மெயின் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி முடியுது. மெயின் செக்ஷனில் கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அது வாய்டு மெயின் அப்படின்னு கொடுக்கணும். வாய்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நல், வாய்டுனா நல் சொல்லி, ஓகேவா? இது நீங்கள் ஏற்றிக்கல, மனசில் ஏற்றிக்கிறீங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து இவ்வளோ தூரம் வந்து மெயின் செக்ஷன். இப்போது இதில் வந்து நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல, ஏபி எதுவுமே நான் டிக்ளேர் பண்ணல. ஸோ இதில் வந்து டிக்ளரேஷன் செக்ஷன் இல்லை. எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன் வந்து இதில் இருக்கு. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து நான் வெல்கம் டு பிகினர்ஸ் கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன் தான் வரும். ஓகேயா? இப்போது சரியா, நீ ஸோ லிங்க் செக்ஷன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் தரும், இங்கே எதுக்கு ஹேஷ் இன்க்ளூட் studio.h அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இதுக்கு இப்போ எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா பிரிண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கான இதுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்கான். எப்படி ஞாபகம் வச்சுக்கேன், அந்த பாஸ் சொன்னாதான் இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த பாஸ் தான் இவர், ஹேஷ் இன்க்ளூட் studio.h. இந்த பாஸ் இருந்தாதான் இவர் பிரிண்ட் ஆவார். சப்போஸ் இவர் இல்லைன்னா இவர் பிரிண்ட் ஆக மாட்டார். நீங்கள் இது இல்லாமல் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமே எரர் தான் வரும். ஓகேவா? இப்போது ஒரு சின்ன பேசிக் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ அடுத்து ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி பார்த்துருவோம். ஓகேயா? இப்போது போர்டில் போட்ட ப்ரோக்ராமை ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணி பார்த்துருவோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டவுன்லோட் பண்ண சொன்ன டர்போ C++ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டர்போஸ் இது லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாதவங்க வந்து நான் சொன்ன மாதிரி மொபைல் எடுத்து ஆன்லைன் கம்பைலர்னு போய் அதில் போய் நான் இப்போ போர்டில் போட்டேன்ல அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். டர்போ C++ ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வரும். இது வந்து இப்போ மினிமைஸில் இருக்குது. இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணோன்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணனா மேக்ஸிமைஸ் ஆகிடும். இந்த பக்கம் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை தொட்டனா இந்த பாக்ஸ் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி இங்கே வந்து இன்னும் 4 பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டே போகிறேன். ஸோ நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போய் நியூ ஓப்பன் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த மவுஸ் கொண்டு போய் ஃபைல் வச்சு கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த எல்லா இதுலேயும் எஃப்ன்றது இருக்கா பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்குது. அடுத்து இ ரெட் கலரில் இருக்குது, எஸ் ரெட் கலரில் இருக்குது. இப்போது இந்த மவுஸ் வந்து கிளிக் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா ஆல்ட்டு ப்ளஸ் எஃப் அழுத்துனீங்கன்னா அதை வந்துடும். ஓகேவா? இப்போ நியூன்னு அதிலே இருக்குது, அதை போய் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது இப்போ மினிமைஸில் இருக்கிறதால நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் போர்டில் போட்ட ப்ரோக்ராம் வந்து போட போகிறோம். இன்க்ளூட் studio.h போட்டு அடுத்து என்ன பண்ணோம், வாய்டு மெயின் போட்டோம். மெயின் ஃபங்க்ஷன் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நாம் ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் நம்ம போர்டில் போட்டதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் போட்டிருந்தோம். printf /welcome அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ போட்டது வந்து இந்த ப்ரோக்ராம் போட்டோம். இதில் இப்போ நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணோம்னா அந்த லெட்டர்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் டபுள் கோட்ஸ் போடணும். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு உள்ளே நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். இப்போது இதை நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அவுட்புட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்பைலுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து சில பேருக்கு மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. மவுஸ் ஒர்க் ஆகாதவங்க Alt+C அழுத்துங்க. வந்தவங்க கம்பைல்னு வருதா, அதை என்ட்ரு தட்டுங்க. இங்கே என்ன வருது, 0 எரர்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எனிக்கி அழுத்திட்டேன். இப்போது Alt R அழுத்தினோம்னா ரன் ஆகும். இல்லை நீங்கள் டேரெக்டாக ரன் கூட போய் பண்ணிக்கலாம், மவுஸ் வழியாக கொண்டு போய் கூட பண்ணிக்கலாம். இப்போது ரன் பண்ணுறேன். இப்போ வந்துச்சு, ஆனால் என்னமோ ஒன்று வந்துச்சு, ஆனால் டக்குன்னு போயிடுச்சு. ஓகேவா? அதை இப்போ நம்ம அந்த அவுட்புட்டை எப்படி பார்க்கணும்னா Alt F5 அழுத்தி பாருங்கள். என்ன போட்டிருக்கு, வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இதான் நம்ம போர்டில் போட்டதுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் திரும்ப என்டர் தட்டிங்கன்னா கோடிங்கே வந்துடும். இது வந்து நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து வெல்கம் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் எழுதுகிறேன் பாருங்கள். வெல்கம் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ நான் இதை வந்து திரும்ப ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கம்பைல் பண்ணி பார்க்குறேன்.
கம்பைல் பண்ணி பார்த்தா 5 எரர் கட்டுது. சரி, நான் எனி கீ இடத்துல சொல்கிறேன், நான் எனி கீ எழுதிட்டேன். இங்கே என்னென்னமோ எரர்லாம் வருது பாருங்கள், டிக்ளர் சின்டெக்ஸ் எரர், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா சொன்னல, ஒரு சின்ன டாட் தேவையில்லாமல் வச்சா கூட எரர் காமிக்கும். நம்ம இவ்வளோ பெரிய வெல்கம் ப்ரோக்ராம்ன்றதை எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைனை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லைனாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா இந்த // போட்டோம்னா பார்த்தீங்களா, அந்த லெட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹைடான மாதிரி இருக்குது. இப்போ நான் திரும்ப கம்பைல் பண்ணி பார்க்குறேன், 0 எரர் கட்டுதா. இப்போது இது பேர் தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இது வந்து லிங்க் செக்ஷன். லிங்க் செக்ஷன்னா என்னென்னா, இங்கேருந்து வாய்டு மெயினுக்கு ரன் பண்ண வைக்கும், அதுக்கான லிங்க் தான் இது. ஓகேவா. அடுத்து printf இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஃபங்க்ஷன்றது நம்ம இப்போ பார்ப்போம், ஒரு 6 or 7 வீடியோஸ் கழிச்சு நம்ம ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். இது வந்து சும்மா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. printf போட்டோம்னா இது இப்படி தான் இருக்கும். printf ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதுக்குள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் என்ன எழுதுகிறோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். 1 2 3 அப்படின்னு போட்டு பண்ணோம்னா பிரிண்ட் ஆகும். ஓகேயா. இப்போ நான் வெல்கம் 1 2 3 4 5 6 அப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் printf எல்லாம் போட்டிட்டுனா இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறேன், ஆனால் எரர் கட்டும் பாருங்களேன். ஏன் அந்த எரர்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேத்தோட முடிஞ்சிருச்சு. அப்போது இது வந்து எங்கே இருக்குன்னா, அதுக்கு வாய்டு ஃபங்க்ஷன் அடுத்த லைனில் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போனால் தான் இந்த லைன் பிரிண்ட் ஆகும். இதை எப்படி கொண்டு போகிறது? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குல்ல, இதை இந்த லைனுக்கு கீழே வந்து நம்ம இந்த க்ளோஸ் ப்ராசஸ் போட்டோம்னா வாய்டு மெயின்குள்ளே இந்த லைனை போயிடுச்சு. இப்போ கம்பைல் பண்ணுறேன், இல்லை ஆல்ட்டை ரன் பண்ணுறேன், திரும்ப வந்து போயிடுச்சு. ஓகேவா. ஆக நமக்கு வந்து இது அவுட்புட் வந்துருச்சு, ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரில. அந்த கண்ணுக்கு எப்படி நிப்பாட்டணும், நம்ம கண்ணுக்கு ஏன் தெரில அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அவுட்புட் பார்க்கணும்னா Alt F5 எழுத்திங்கன்னா பார்த்துலாம். வெல்கம் 1 2 4 5 6 நம்ம ஒரு வெல்கம் தானே கொடுத்தோம். ஏன் இங்கே வெல்கம் 1 2 4 5 6 அப்படின்னு வந்திருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணோம். ஓகேவா. இந்த லைன் வந்து இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ரன் பண்ணோம், வெல்கம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப இந்த லைனை உள்ளே கொண்டு போய் போட்டு திரும்ப ரன் பண்ணுறோம், வெல்கம் 1 2 4 5 6. அப்போது அதுவும் இதுவும் சேர்ந்து வருது. நீங்கள் Alt F5 எழுத்துனீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஆக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ண இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நடத்துனதில் வந்து முக்கியமானது என்னென்னா டேட்டா டைப் ஒன்று, இன்னும் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சியை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சியோட கம்பேர் பண்ணி, நீங்கள் அதை மட்டும் 1க்கு 2 3 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வந்து ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதால டாஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் இவ்வளோ லென்த்தாலாம் போகாது, ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் வீடியோங்கிறதால மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்ல இந்த கவனித்து பாருங்கள் வீடியோஸ்லாம். 1 or 2 times பார்த்துட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது அப்படியே கண்ணை மூடி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் உங்கள் மனசில் அப்படியே ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப இந்த வீடியோலாம் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம்னா, நான் போன வீடியோ சொன்னதான், உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. டாடா, பை பை, see you.